ஹலோ, நீங்க யார் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணீங்களோ, நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் யாரு நீங்க ஃபினிஷ் பண்ணீங்களோ, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்னா இதுதான். நல்லா கவனிச்சுக்கோ, இதைத்தான் எழுதுறது. இதுல இந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். இந்த ஸ்கொயர் நேம் இருக்கு இல்லையா, இதுல இந்த மாதிரி ஸ்கொயர் நேம் எழுதி எழுதி நீங்க பழகணும். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓவர். இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ்னா இதுதான் இந்த செகண்ட் எக்ஸசைஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்றோம்னா, இப்ப பீஸ் மட்டும் நம்ம அடுக்கிடுறோம். ஒயிட் பீஸை மட்டும் அடுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க டியர் பேரண்ட்ஸ். உங்க குழந்தைகளை இந்த வீடியோ முன்னாடி உட்கார சொல்லுங்க. எந்திரிச்சு போக நீங்க விட்டுறாங்க. நான் என்ன பண்றேனோ நல்லா பார்க்க சொல்லுங்க. நல்லா பார்க்க சொல்லுங்க. பார்க்க சொன்ன பிறகு என்ன பண்ணுங்க, இந்த ஷீட்டை நீங்க ஃபில் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷீட்டே இல்லைன்னா இந்த மாதிரி எழுதி நீங்களா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஷீட் இல்லைன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதாவது ஆர்னா இது பேர் ரூக்குன்னு பேரு. நல்லா பார்த்துக்கோங்க. ரூக் A1ல இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லி வச்சிருக்கோம். RA1 இருக்கும். இது எல் நைட்டுன்னு பேரு. நைட்டு B1ல இருக்கு. B1ல இருக்கு. QD1ல இருக்கு. எந்தெந்த ஸ்கொயர்ல இருக்கோ சொல்லியிருக்கோம். K E1ல இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். இப்ப சில பேர் கேட்பாங்க, சார் ஆப்போனன்ட்டுக்கு பீஸே இல்லை, இந்த கேம் 2 பேர் தான் விளையாடுறாங்க, ஒரு ஆள் மட்டும் நீங்க எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைகளை நல்லா ட்ரெயின் பண்ண சொல்லுங்க. ஆப்போனன்ட் கிடையாது, இவங்க கரெக்டா ஆடுறாங்களான்னு பாருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க கரெக்டா விளையாடணும். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப RA1 இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. RA1 கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஷீட் அவங்களோட கையில இருக்கணும். இப்ப கிடையாது. நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க போர்டை வைக்கணும். அவங்களோட ஆக்சுவலா ஓன் போர்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, போர்டு, ஓன் போர்டு வச்சு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லணும், இப்ப நான் என்ன பண்ணணும் அதே வேலையை அவங்கள பார்க்க சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இதை மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணா போதும். ஒயிட் பீஸ்ல பான் கிடையாது, பீஸ் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணா போதும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பண்றேன் பாருங்க. இப்ப நான் ஆர் விளையாடுறேன். ஆர் ஸ்ட்ரெயிட்டா போகும். நல்லா பார்த்துக்கோங்க. பி கிராஸா போகும். Q ஸ்ட்ரெயிட்டா போகும், கிராஸா போகும். K 1 ஸ்டெப் போகும். அவ்வளவுதான். இது 1 2 3 போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 2 3 போகும். போயிட்டே இருக்கும். இப்ப ஆர் ஸ்ட்ரெயிட்டா போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆர் இருக்கு. நான் ஆர் இங்க விளையாடுறேன். இப்ப நான் எப்படி விளையாடுறேனோ இதே மாதிரி உங்க குழந்தைகளை நீங்க விளையாட சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு குட்டி ஷீட்ல நான் எழுத போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குட்டி ஷீட்ல கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப RA1ல தான் முதல் இருந்துச்சு. இப்ப நான் எங்க கொண்டு போயிருக்கேன் பாருங்க, RA3. உடனே நான் என்ன பண்றேன் பாருங்க, RA3 இந்த ஷீட்ல நான் எழுதுறேன். பாத்துக்கிட்டீங்களா? RA3. சரிங்களா? இதே மாதிரி இப்ப நான் விளையாடுறேன். நான் விளையாடுற மாதிரியே உங்க குழந்தைகளை விளையாட சொல்லுங்க. போர்டுல ஒயிட் பீஸை மட்டும் வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க விளையாட சொல்லுங்க. சோலோவா இப்ப நான் விளையாடுறேன். இது ஸ்ட்ரெயிட்டா தானே போகுது. இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஆர் எங்க போயிருக்கேன் சொல்ல முடியுமா யாராவது? ஆர் இந்த பக்கம் C1 C2 C3. அப்ப நான் என்ன எழுதுறேன், RC3. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்காக பண்ண சொல்றோம்னா, இவங்க முதல் விளையாட அந்த சமயத்துல இந்த ரூப் எடுத்துட்டு இப்படி ஆடிடுவாங்க. கிராஸ்ல போனா இல்லீகல். நீங்க டோர்னமெண்ட்டுக்கு உங்க குழந்தைகளை நீங்க அனுப்புறப்ப ஒரு இல்லீகல் அலோவ் பண்ணுவாங்க. தப்பா விளையாண்டா 2வது இல்லீகல் லாஸ்ட் வந்துருவாங்க. சோ நீங்க வீட்டுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இப்ப நான் விளையாடுறேன் பாருங்க. இப்ப இந்த ரூப் ஃபார்வர்ட் ஸ்டேஜ், பேக்வர்ட், லெஃப்ட், ரைட் எப்படி வேணாலும் போகும். இப்ப நான் விளையாடுறேன், இங்க விளையாடுறேன். அப்ப நான் என்ன எழுதுறேன்,
ஆர் எங்க போயிருக்கேன் நானு C5. அப்ப நான் வந்து எழுதுவேன். நான் என்ன சொல்றேன் 5ம் எழுதுனா போதும். இதே மாதிரி நீங்க ஃபுல்லா என்ன பண்ணணும் 5ம் எழுதணும். எழுதிட்டா இடத்துக்கு டப்பால போட்டுக்கலாம். இப்ப பாருங்க என் வந்து 1 2 3 இப்படி போகும். 1 2 ஸ்டேட் இந்த பக்கம் 3 பாக்குறதுக்கு எல் ஷேப்பா இருக்கும். இப்ப என் இங்க வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன எழுதணும் சொல்லுங்க பாப்போம். என் எங்க போயிருக்கு C1 C2 C3. அப்ப நான் என்ன எழுதுறேன் இந்த இடத்துல NC3 நான் வந்து எழுதுறேன். அவ்வளவுதான். சரிங்களா? NC3 நல்லா கவனிச்சு பாருங்க. NC3 இருக்கும். சரிங்களா? இப்ப நான் இந்த நைட்டை மட்டும் வச்சு ஒரு 5 மூவ் ஆட போறேன் 5 மூவ்ஸ். அதே மாதிரி உங்க குழந்தைகளையும் நீங்க வந்து ஆட வைங்க. புரியலைன்னா வீடியோவை பார்க்க சொல்லுங்க. இன்னொருக்க தப்பு தப்பா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருக்கு நீங்க நல்லா பார்க்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கிளீனா புரியும் உங்க குழந்தைகளுக்கு. இப்ப பாருங்க 1 2 3 இங்க போறேன். இப்படியும் போகலாம். 1 2 ஸ்டேட் இந்த பக்கம் போகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம். இல்லாட்டி 1 2 ஸ்டேட் இந்த பக்கம் இருக்கு. 3 3 இங்கேயும் போய்க்கலாம். 1 2 3 இங்கேயும் போய்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க 1 2 3 3 இங்க 1 2 3 போயிட்டு தான் இருக்கு போகாது. இந்த பக்கம் இருக்கு 1 2 3 இங்க போய்க்கலாம். இப்ப நான் 1 2 3 இங்க போறேன். சோ நான் எங்க விளையாடி இருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். ND5 நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுதணும் இதுல ND5 என்ன பேரு ND5. இந்த மாதிரி நீங்க வந்து எழுதணும். எழுதின பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் விளையாடுறேன் 1 2 3. இப்ப எங்க விளையாடி இருக்கேன் NE7. நல்லா கவனிச்சுக்கோங்க NE7. இப்ப 1 இங்க 2 இருக்கா கிடையாது. சோ அந்த பக்கம் போகாது. பின்னாடி வாங்க 1 2 3 3 ரெண்டு இடம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க 1 2 3 3 ரெண்டு இடம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஆடிக்கலாம். எத்தனை மூவ் ஆடணும் 5 மூவ்ஸ் ஆடணும். ஆடி முடிச்ச பிறகு இந்த ஷீட்டை கிளாஸுக்கு வர்றப்ப எங்கிட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாஸுக்கு வர்றப்ப எங்க கிட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பிரயோஜனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இப்ப பினா பிஷப் இந்த இருக்கு பாருங்க. இப்ப பி வந்து C1ல இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதை நான் வந்து எப்படி விளையாடுறேன்னு நான் சொல்லி தரப்போறேன். பி கிராஸ்ல தான் போகும். இப்ப இந்த பி வந்து லைட்லயே போகும். இந்த பி டார்க்லயே போகும். இப்ப பாருங்க இப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா குழந்தைகளும் இந்த இப்படி விளையாட சொன்னா இப்படி இப்படி இப்படியே ஆடுறது அப்படிதான் ஆடுறாங்க. அது ஆடக்கூடாது. நல்ல வீடியோவா நல்லா கவனிக்க வைங்க. இப்ப பாருங்க பி எங்க பி இருக்கு. இங்க பாருங்க நான் ட்ரிபிள் மூவ் எழுதியிருக்கேன்னு நீங்க ட்ரிபிள் மூவ் எழுதக்கூடாது. 5 மூவ்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப நான் எங்க விளையாடி இருக்கேன் BA3. நல்லா பாருங்க பி என்னது A3. இப்ப நான் போறேன் பாருங்க இப்படி இப்படி போறேன். இங்க போறேன். அப்ப என்ன எழுதணும் BD6 எழுதணும். இதுல வந்து எழுதணும். அடுத்து இங்க போனா என்ன எழுதணும் BE5. ஏன்னா இது கிராஸ் தான். ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த குயின் இருக்கு. இந்த குயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாவும் போகும் கிராஸாவும் போகும். இப்ப இந்த குயின் எங்க உட்கார்ந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா QD1ல உட்கார்ந்து இருக்கு. இப்ப அதை பத்தி எழுத போறோம். ஒரு 5 மூவ்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க இங்க வந்து இருக்கு. என்ன மூவ் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க என்ன மூவ் சொல்லுங்க. Q என்னமோ D4. நல்லா கவனிச்சுக்கோங்க. Q என்னது D4. சரிங்களா? எழுதுறேன் பாருங்க QD4. இது வந்து கிராஸ்லயும் போகும் ஸ்ட்ரெயிட்டாவும் போகும். இது வந்து கிராஸாவும் போகும். இப்ப வந்து கிராஸா போச்சுன்னா இப்படி போகணும். கரெக்டா இப்படி போகலாம். இல்லாட்டி இந்த கிராஸ் போகலாம். இந்த கிராஸ் இந்த கிராஸ். ஸ்ட்ரெயிட்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாம். உங்க குழந்தைகளை உட்கார்ந்து நீங்க வந்து விளையாட சொல்லுங்க. சரிங்களா? இப்ப நான் இங்க போயிருக்கேன். சோ நான் என்ன எழுதுங்க QD6. இந்த மாதிரி உங்க குழந்தைகளை எழுத சொல்லுங்க. இது பேர் ஸ்கோர் ஷீட்னு பேரு. ஸ்கோர் ஷீட் அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். டோர்னமெண்ட் போறப்ப இந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் ஸ்கோர் ஷீட் எழுத சொல்லுவாங்க. எழுதுனா சேர்க்க மாட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்கு. அது சும்மா ஒரு ஃபாஸ்டா பண்ணுவாங்க. அதுல எல்லாம் எழுத வேண்டாம். ஆனா நீங்க பிரகனானந்தா மாதிரி வரணும், முகேஷ் மாதிரி விளையாடணும்னா என்ன பண்ணணும் ஸ்கோர் ஷீட் எழுதி விளையாடணும். அந்த ஸ்கோர் ஷீட்டை எங்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா தான் என்ன தப்புன்னு எங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்க வாட்டுக்கு இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்கோர் ஷீட்டே எழுத முடியாது. கஷ்டம். சரிங்களா? சோ நீங்க பெரிய மேட்ச் போறப்ப இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 5 மூவ் விளையாடணும். நல்லா அடுத்து கிங். இது 1 ஸ்டெப். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஆர் கிராஸ். இப்ப இங்க போய் வச்சுக்கோங்க. இப்ப KE1ல உட்கார்ந்து இருக்கு.
நான் இப்ப இங்க போகுது என்ன நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் KE2 நல்லா பாருங்க KE2 நல்லா பாருங்க KE2 சரிங்களா இப்ப நான் இப்படி போறேன் அப்ப என்ன வேணும் K சொல்லுங்க பாப்போம் எங்க போயிருக்கு KD3 சோ KD3 இந்த மாதிரி பண்ணணும் இப்ப நான் எல்லாம் இப்ப இந்த மாதிரி பிஷப்பை ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த நைட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆர் சொல்லி கொடுத்தேன் ஆர்னா ரூக்கு என்னன்னா நைட்டு பீனா பிஷப்பு நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க இது எல்லாம் நீங்க எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணி ஏகிட்ட நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் ஸ்கூல்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன தப்பு ஏது தப்புன்னு நான் வந்து பார்த்துக்கிடுவேன் இப்ப வந்து இந்த இடத்துல நல்லா இது பண்ணீங்கன்னா இது நாங்க வந்து எல்லாம் நான் செப்பரேட்டா நான் இது பண்றேன் இது ஒரு எக்ஸசைஸ் ஸ்கொயர் நேம் ஒரு எக்ஸசைஸ் பீஸ் பிளே ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஆனா உங்களுக்கு நாங்க தர்ற சீட்ல எல்லா எக்ஸசைஸ் இருக்கும் ஸ்கொயர் நேம் பீஸ் பிளே வரிசையா இருக்கும் ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்கும் வரிசையா எத்தனை எக்ஸசைஸ் இருக்கும் 4 எக்ஸசைஸ் இருக்கும் சரிங்களா 4 எக்ஸசைஸ் இருக்கும் இப்ப நான் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பீஸ் பிளே முடிச்சாச்சு நீங்களும் வீட்டுல பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க வாங்க ஓகே see you